அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலையே ஹோம்மேட் ப்ரௌனி ஒன்று செய்தனாங்க. ரொம்பவே சூப்பராக வித்தியாசமான முறையில் செய்தனாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. வாங்க பிடிச்சேன்னு பார்ப்போம். இதுக்காக நான் டார்க் குக்கிங் சாக்லேட் எடுத்துருக்கேன். ரிஸ்வெரி கம்பெனியில் டார்க் குக்கிங் சாக்லேட். இது 400 கிராம் பாக்ஸ். நான் எனக்கு தேவையானது 300 கிராம் அளவு தான். இதிலேருந்து நான் 300 கிராம் டார்க் சாக்லேட் எடுக்க போகிறேன். நான் இதை அளந்தெடுக்கையில் என்னென்னா மொத்தமாக 28 இப்படி சின்ன சின்ன பீஸ் இருந்தது. நான் 21 பீஸ் எடுத்துருக்கேன். அது சரியாக 300 கிராமுக்கு இருந்தது. அதை அப்படி சின்ன சின்ன துண்டுகளை உடைச்சி இதுக்குள்ளே போடுறேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தட்னே ஹீட் பண்ணலாம், இல்லை அவனில் வச்சும் ஹீட் பண்ணலாம். நான் அவனில் வச்சு தான் ஹீட் பண்ணினேன். இப்போ தனியாக டார்க் சாக்லேட்டை வச்சு ஹீட் பண்ணாமல் பட்டரும் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் 200 கிராம் பட்டர் தேவை. ரெண்டையும் சேர்த்து அவனில் 10 நிமிஷம் ஹீட் பண்ணினோம்னா ஓகே. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டுது. இதை வழியாக கரைச்சி விடுவோம். சாக்லேட் உருகி இருந்தாலும் நாங்கள் கரைச்சி விட்டால் தான் பட்டரோடு சேர்ந்து இருக்கும். இதை ஒரு பக்கமாக ஆறட்டும். அடுத்ததாக 3 முட்டை எடுத்துருக்கேன். நான் ஊர் முட்டை தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த முட்டைன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். 3 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா நுர வர்ற அளவுக்கு நாங்கள் வீட் பண்ணி எடுப்போம். கையால் தான் நான் வீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் பொடி வரணும். இப்போ இதுக்குள்ளே நான் 300 கிராம் சீனி சேர்த்துட்டேன். அது அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிட்டுது. அதையும் சேர்த்து இதோட கலந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக மா 200 கிராம் கோதுமை மா எடுத்துருக்கிறேன். அதோட கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். 40 கிராம் கொக்கோ பவுடர் ரெண்டையும் சேர்த்து அரிச்செடுப்பேன். ஏன் அரிச்செடுக்கிறேன்னா மாவிൻ്റെ எல்லாம் கொக்கோ பவுடர் கட்டை இல்லாமல் இருக்கணும் என்பதுக்காக அரிச்செடுக்கிறேன். இந்த நேரத்தில் மா இருக்கணும். இப்போ இந்த மாவையும் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக எனக்கு இது கொஞ்சம் இறுக்கமாக இருந்தபடியாக நான் 100 ml பசுப்பால் காய்ச்சின பசுப்பால் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை அந்த டார்க் சாக்லேட் நாங்கள் உருக்கி வச்சுருந்தோம் தானே, அது ஆறிட்டுது. அதுக்குள்ளே இந்த கலவையை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து போட்டு தான் மா சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து அடுத்ததாக கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா கணக்காக சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அதுக்கும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். எங்களை முட்டையின் வெடுக்கு மணங்கள் டார்க் சாக்லேட் அதில் சேர்த்தபடியாக இருக்காது. அதனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் என்பதாக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எனக்கு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பூசி போட்டு அதுக்கு மேலே இதை ஊற்றி பேக் பண்ண போகிறேன். 180 பாசியில் 35 நிமிடங்கள் பேக் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு டேஸ்டிக்காண்டி டார்க் சாக்லேட் அந்த மிச்சமாக இருந்த டார்க் சாக்லேட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது மில்க் சாக்லேட் ஏதாச்சும் மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதில் நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் மிஞ்சின டார்க் சாக்லேட்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து 180 பாகசியில் 35 தொடக்கம் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சூப்பரான ப்ரௌனி வீட்லேயே செய்தது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், தயாராகிடும் சூப்பரான ப்ரௌனி. இப்போ எனக்கு 35 நிமிஷம் ஆகிட்டுது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க இப்படி வந்திருக்கு, வடித்து சூப்பராக வந்திருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.